ஹலோ காய்ஸ், நான் உங்கள் மாதேஷ். 30 டே சேலஞ்ச் புஷ்அப்பில் இன்றைக்கி டே 8. எழுந்த கையோட நானும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேல் வீக்கெண்டில் வரப்போகிற வீடியோலாம் புஷ்அப்பையும் தாண்டி ரன்னிங் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் புஷ்அப் பண்ணிகிட்டே இருக்குள்ள பூனைக்குட்டி ஓடி வந்துட்டா. பின்னாடியே அவங்க அம்மா வந்தோடனே அவள் எஸ்கேப் ஆகிட்டா. மார்னிங்கே மோட்டிவேஷன் சாங்கை போட்டு நானும் புஷ்அப்பை வேகமாக பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே பண்ணிகிட்டு இருக்குள்ள 10 மணி நேரம் சுத்தமாக பண்ணவே முடியல. ஸோ எப்படியோ புஷ்அப்பை பண்ணி முடிச்சுட்டு காலேஜ் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். என்னோடய ஃபாலோவர்ஸ்க்கு சின்ன கோரிக்கை, ஆன்லைனில் ஸ்கேம்லாம் நடக்குது, ஸோ பார்த்துருங்க. அப்புறம் நானும் பஸ் ஏற கிளம்பிட்டேன். 2-3 நாளாக டிரைவர் பஸ்ஸை ட்ரெயின் போல் ஓட்டுறாரு. ஸோ நம்மளும் காலேஜ் வந்து சேர்ந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு சேலஞ்ச் பண்ண கூப்பிட நானும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சேலஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 20 வரைக்கும் தான் என்னால் பண்ண முடிஞ்சிச்சு. அவன் 30 பண்ணி இந்த சேலஞ்சை ஜெயிச்சிட்டான். இன்றைக்கி மார்னிங்லேருந்து கிளாஸு போயிட்டே தான் இருக்குது. ஸோ ஒரு காலேஜும் விட்டுட்டாங்க. நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஆட்டோவில் போயிட்டுருக்குள்ள தான் ஞாபகம் வருது, அம்மா கால் பண்ணி எதை வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஸோ அதை மறந்துட்டேன். ஸோ வீட்டுக்கு போய் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். டாப்பிங்கில் இறங்கி ஊரில் கடையில் ஒரு ஜூஸ் வாங்கிட்டு அப்புறம் சொன்னதையும் வாங்கிட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ நோ எனர்ஜி, ஃபுல் ட்ரெயின். போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டேன். எங்கே போகிறேன்னு கேட்டால் இந்த பூனைக்குட்டி ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு காலேஜுக்கு போகிற மாதிரி வந்துட்டா. படிக்கலான்னு கேட்டது ஒரு குத்தம், தலைகாணி தூக்கிட்டு அடிக்க கிளம்பிட்டா. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இனி நல்லா முடிச்சுக்கலாம். அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.